ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ்என் டீச்சிங். நிறைய பேர் 12th முடிச்சுட்டு பிசிஏ படிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் என்எஸ்என் டீச்சிங். பிசிஏக்கு ஃபுல் ஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். பிசிஏ படிக்கணுன்னா 12th எந்த குரூப் எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதில் என்னென்னா, நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பு, அப்படி இல்லைன்னா காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் அந்த குரூப் எடுத்துருக்கலாம். 12th ஃபைனல் எக்ஸாம், அதாவது இந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் 45% மேலே மார்க் எடுத்துருக்கணும். இதுதான் நீங்கள் பிசிஏக்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு வழி. சரி, பிசிஏக்கு உள்ளே போகணுன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஒரு சில பதில் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. குரு கோபிந்த் சிங் இந்திரா யூனிவர்சிட்டியில் வைப்பாங்க. பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் வைப்பாங்க. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் வைப்பாங்க. கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி, இது வந்து பெங்களூரில் இருக்குது, அங்கேயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. இல்லை சார், நாங்கள் வந்து யூனிவர்சிட்டியெல்லாம் இல்லை, நாங்கள் சாதாரணமாக ஆர்ட்ஸ் காலேஜில் தான் சேர போகிறோம் அப்படின்னா வைப்பாங்களா, வைக்கிறது அது அவங்க இஷ்டம், அது காலேஜை பொறுத்து தான் இருக்குது. அடுத்த கேள்வி, பிசிஏ வந்து ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. எல்லா கோர்ஸுமே நம்ம படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் பேஷனை பொறுத்து தான் இருக்குது. எல்லா கோர்ஸுமே ஈஸி கஷ்டம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எவ்வளோ அளவு பிடிச்சி நீங்கள் படிக்கிறீங்களோ அதுதான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. பிசிஏவை 12th முடிச்சுட்டு தான் படிக்கணும் அப்படி இல்லை. நீங்கள் 10th முடிச்சுட்டு ஒரு ஐடியில் டிப்ளமோவை 3 வருஷம் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து பிசிஏ சேரலாம். பிசிஏ கோர்ஸ் உள்ள என்னென்ன டாப்பிக்லலாம் இருக்குன்னா, டேட்டாபேஸ், நெட்வொர்க்கிங், டேட்டா ஸ்ட்ரக்சர், கோர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், வெப் ஸ்கிரிப்டிங் அண்ட் டெவலப்பர். இத்தனையும் பிசிஏ உள்ளே இருக்குது. பிசிஏ முடிச்சுட்டேன், அடுத்தது நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு எம்சிஏ படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம். இல்லை சார், எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் படிக்க வைக்க முடியும் அப்படின்னா ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். பெரிய பெரிய கம்பெனியில் ஆரக்கிள், ஐபிஎம், இன்ஃபோசிஸ், விப்ரோ மறுபடியும் நிறைய கம்பெனியில் நல்ல வேலையில் கிடைக்கும். இதெல்லாமே அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸில் என்னென்ன வேலை கிடைக்கும்னா, வெப் டிசைனர், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்பர், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், வெப் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர் மற்றும் டெஸ்டிங் இன்ஜினியர். நெக்ஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம செஞ்சால் எவ்வளோ சார் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் போய் சேர்றீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 30,000 ஒரு 20,000 மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். போக போக ஒரு ஃப்ரெஷருக்கான சேலரி பார்த்தீங்கன்னா per annumக்கு 2.5 lakh. இதே நீங்கள் கொஞ்சம் போக போக நல்லா ப்ரொஃபஷனல் ஆகிட்டிங்கன்னா per annumக்கு 3.8 lakh, 3.8 லட்சம் வரைக்கும் சம்பளம் வரும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்எஸ்என் டீச்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.